ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்ன காரணம்னாக்கா, நாங்கள் வந்து யூஜிடிஆர்பி வந்து நேரடி நியமன தேர்வு வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து எழுதியிருக்கிறோம். அதனுடைய ரிசல்ட் வந்து மே மாதம் வந்து விட்டாங்க. மே எண்டில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து சிவி வந்து முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு தெரிவு பட்டியல் செலெக்ஷன் பட்டியல் வந்து விட்டு கடந்த 6 மாத காலமாக ஆகுது. ஆனால் அதுக்கான வந்து பணி நியமன ஆணை வந்து இன்னும் யாரும் வந்து கொடுக்கல. அது ஏடிடபிள்யூ எங்கள் கூட வந்து எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனவங்க வந்து ஏடிடபிள்யூ வந்து போன மந்த்தே வந்து ஜாப்பில் வந்து ஆர்டர் வாங்கிட்டாங்க, பணியில் வந்து சேர்ந்துட்டாங்க. சென்னை கார்பரேஷன் முடிச்சுட்டாங்க. அந்த எம்டிசி டிஎன்சி அந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்து கலந்தாய்வு அவங்களுக்கு முடிச்சாச்சு. அவங்களுக்கு பணியில் வந்து சேர போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு பிஎஸ்சி கல்வித்துறையில் சேர்ந்த நாங்கள் எங்களுக்கு மட்டும் இன்னும் வந்து பணியாளை வந்து வழங்குறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு பின்னாடி வந்து செலக்ட் ஆனவங்க வேறு வேறு டிபார்ட்மெண்ட்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனால் எங்களுக்கு கல்வித்துறையில் மட்டும் எப்பயுமே முடிக்கல. ஆனால் கல்வித்துறையில் தான் எப்பயுமே வந்து சிறப்பாக சிறந்து விரைவாக செயல்பட வேண்டிய டிபார்ட்மெண்ட்டே வந்து இன்னும் வந்து செயல்படாமல் இருக்குது. அதனால் வந்து பணி நியமனம் வந்து சீக்கிரமாக பணியாளை வழங்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இப்போ கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். சீக்கிரமாக எங்களுக்கு வந்து பணியாளை வந்து வழங்கணும். ஏன்னா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார வந்து பணியாளை வந்து கட்டாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3192 பேருக்கும் வந்து பணியாளை வந்து நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து அதை பற்றி எதுவுமே வந்து பேசாமல் இருக்கிறாங்க. அதனால் கலைஞர் ஐயா ஆட்சினா வந்து எப்பயுமே டீச்சர்ஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் டீச்சர்ஸை பற்றி இது வரைக்கும் ஒரு போஸ்டிங் வந்து போடவே இல்லை ஆட்சிக்கு வந்து. அதனால் ஸ்டாலின் ஐயா கிட்ட வந்து இருகரம் கூட்டி வந்து கேட்டிருக்கோம். நாங்கள் ஒருத்தவங்க கிடையாது, 3192 ஃபேமிலி பர்சன் மட்டும் கிடையாது. அந்த ஃபேமிலி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்கள் இந்த இதில் வந்து நாங்கள் செலக்ட் ஆனதால் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட வந்து எங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் வந்துருச்சு, இனிமேட்டு உங்களை வந்து பணியில் அமர்த்தினாக்கா நீங்கள் எப்போ வேணாலும் போயிடுவோம்னு சொல்லிட்டு அதனால் எங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறது கூட வழி இல்லாமல் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் கூட நாங்கள் ரொம்ப